உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். கடனை முழுமையாக திருப்பி செலுத்திய பிறகும் அடமான பத்திரத்தை தராத வங்கியிடம் இழப்பீடு கேட்டு வழக்கு தொடுக்க முடியுமா? இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் தனசேகரன் வெர்சஸ் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ற வழக்கில் தீர்ப்பளித்திருக்கிறது. இந்த வழக்கினுடைய மனுதாரரான தனசேகரன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ரிட் பெட்டிஷன் ஒன்றை தாக்கல் செய்கிறார். அதில் என்ன சொல்கிறார் என்றால், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் நான் ஒரு லோன் வாங்கியிருந்தேன். அந்த லோனை சரியான நேரத்திற்குள் கட்டி முடித்தேன். ஆனாலும் நான் அடமானமாக வைத்திருந்த அந்த அடமான பத்திரத்தை அந்த இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கானது எனக்கு கடனை திருப்பி செலுத்திய பிறகும் தராமல் காலதாமதம் படுத்தி இருக்கிறது. ஆகையால் அந்த அடமான பத்திரத்தை உடனடியாக தர ஒரு உத்தரவை பிறப்பிக்க வேண்டும். ஆர்பிஐ ரூலின் பிரகாரமாக ஒரு கடனை திருப்பி செலுத்திய பிற்பாடும் ஒரு மாதத்திற்குள்ளாக அந்த அடமான பத்திரத்தை திருப்பி தரவில்லை என்றால் அதற்கான இழப்பீடை கோரலாம் என்பதற்காக ஆர்பிஐ ரூலின் அடிப்படையில் எனக்கு இழப்பீடு தர வேண்டும் என்று சொல்லி அவர் கூறுகிறார். விசாரணை செய்த நீதியரசர் அவர்கள் அந்த இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியானது இந்த மனுதாரர் கடனை திருப்பி செலுத்திய பிற்பாடும் அந்த அடமான பத்திரத்தை கால தாமதப்படுத்தியதால் ஆர்பிஐ ரூலின் பிரகாரமாக ஒவ்வொரு நாளுக்கும் 5000 ரூபாய் என்று கணக்கீடு செய்து 3 மாத காலம் தாமதப்படுத்தியதால் அந்த 3 மாதத்திற்கான தொகையாக 2 லட்சம் ரூபாய் இழப்பீடானது இந்த மனுதாரருக்கு உடனடியாக வழங்க வேண்டும். மேலும் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய அந்த அடமான பத்திரத்தை உடனடியாக அந்த அடமானத்திலிருந்து ரிட்டர்ன் எடுத்து அந்த மனுதாரருக்கு உடனடியாக தர வேண்டும் என்று சொல்லி இந்த தீர்ப்பிலே சொல்லியிருக்கிறது. இதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி.